வணக்கம்ண்ணா. நாங்கள் ஜெயன்ஜே மோட்டார்ஸ் ஈரோடு பிரான்ச்லேருந்து குருராஜ் பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜேஎஸ் அக்ரோவோட பாரத் பேலர் பற்றி பார்க்க போகிறோம். பாரத் பேலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் டைப் இருக்குது, ஸ்கேல்லெஸ் டைப்பும் இருக்குது. நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்லெஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏன் வந்து ஸ்கேல்லெஸ் போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸ்கேல் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட் வருது. நூல் கட்டாகிறது. நூல் கட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஓ ஆஃப் பண்ணுறதுக்கு சங்கடப்பட்டு அப்படியே கீழே இறங்கி பிடிஓ ஓடவே வந்து நூல் போப்பாங்க. அதனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்லெஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூல் கட்டாகிற கம்ப்ளைண்ட்டே வராது. இப்போ நீங்கள் வந்து ஸ்கேல்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் வந்து சீட்டில் உட்காந்துருந்தாலே போதும். ஃபுல்லி ஆட்டோமேட்டிங்கிறதுனால என்னென்னா, இப்போ வந்து ஃபுல்லாகவே வைக்க உள்ளே இழுத்ததுக்கப்புறம் அதே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நூலும் சுற்றிக்கும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு பொட்டியும் தூக்கிக்கும். இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. மேனுவல் ஆப்ஷனுமே இருக்குது. இப்போ வந்து ஃபுல்லாக நூல் சுற்றி முடித்ததுக்கப்புறம் ஒரு ஹாரன் சவுண்ட் கேட்கும். அந்த ஹாரன் சவுண்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நூல் சுற்றுறதுக்கு ஒரு சுவிட்ச் இருக்குது. நூல் சுற்றி முடித்ததுக்கு அப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா பொட்டி தூக்கிறதுக்கு ஒரு சுவிட்ச் இருக்குது. 2 ஆப்ஷனுமே இருக்குது. ஸ்கேல்லெஸ் மெயினாக எதுக்கு வரோம் அப்படிங்கிறது காரணம், இந்த ஆக்சிடென்டல் நிறையா நடக்கிறதுனால வந்து இந்த ஸ்கேல்லெஸ் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கோம். இந்த அதே மாதிரி பாரத் பேலரில் மெயினாக ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரௌன் பினியனுக்கு லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறோம். க்ரௌனுக்கும் பினியனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வாரண்டி வரும். அரிகம்பி வந்து 6 mm திக்னஸில் கொடுக்குறோம். 6 mm திக்னஸ் அரிகம்பி. கைடு கைடு ஸ்ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா 2 mm திக்னஸில் வித் எம்போசிங்கோட வரதுனால உங்களுக்கு வந்து எந்த நெளியறது வளையிறது அந்த கம்ப்ளைண்ட் அதிகம் வராது. அரிகம்பிக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு ஒன்று கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அரிகம்பி வந்து இந்தாண்ட நகர விடாது, அரிப்பட்டையில் போய் உரசி டேமேஜ் பண்ணாது. ரீலர் செட்டில் வந்து பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரீலர் பைப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக வரும். உங்களுக்கு பேலர் வந்து ஒரு பேல் போகிற இடத்துல பாரத் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப்பிங் ஸ்பீடு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. பில்லு, வைக்கோல், மக்காச்சோளம், ராகி எல்லா ஃபீல்டுக்குமே வந்து பாரத் பேலர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா ஃபீல்டுமே வந்து பாரத் பேலர், அதாவது பில்லு உள்ளே இழுக்கலாங்கிற அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டு மேக்ஸிமம் வராது. யூசர் ஃப்ரெண்ட்லியாக என்றைக்குமே வந்து பாரத் பேலர் பொறுத்த வரைக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். மெயின்டெனன்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாரத் பேலர் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா மேக்ஸிமம் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செயினும் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு செயின் சுபாக்கி ஜப்பான் 3/4 இன்ச்சு செயின் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்ப்ராக்கெட் எல்லாமே வந்து EN8 மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து 3/4 இன்ச்சு ஸ்ப்ராக்கெட்டு EN8 மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். 12 ரோலருமே வந்து பார்த்தீங்கன்னா லூப்ரிகேஷன் டைப்பில் தான் இருக்குங்க. இது வந்து ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா ரோலர் தனியாக இது பண்ணிக்கலாம், ஷாஃப்ட் தனியாக வரும், ஹவுசிங் தனியாக வரும். மற்ற பிராண்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வராது. பாரத் பேலரில் வந்து பார்த்தீங்கன்னா ரோலர் தனியாக இது பண்ணிக்கலாம், ஷாஃப்ட் ஏதாவது கம்ப்ளைண்ட்னா ஷாஃப்ட் மட்டும் தனியாக நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட்டில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்ததுன்னா ஃபுல் செட் ரோலருமே சேஞ்ச் பண்ணுவாங்க. பாரத்தை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாஃப்ட்னா ஷாஃப்ட் மட்டுமே தனியாக இது பண்ணிக்கலாம். ரோலரில் மேக்ஸிமம் உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது. இது நம்ம பாரத் பேலரோட க்ரௌன் பினியன். இதுக்கு வந்து நம்ம லைஃப் டைம் வாரண்டி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எந்த ஒரு உடையிறதோ இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. அப்படி உடஞ்சாலோ ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆச்சுனாலும் உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வாரண்டி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ரோலர் ஹவுசிங்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது 2206ங்கிற ஸ்பெரிக்கல் டைப் செல்ஃப் அலைன்மெண்ட் பேரிங் தான் நம்ம ஒவ்வொரு 12 ரோலருக்குமே கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு பிக்கப் ரோலரில் மட்டும் 2207 வரும். இது என்னன்னா உங்களுக்கு செல்ஃப் அலைன்மெண்ட் பேரிங், அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு பேரிங் வந்து கம்ப்ளைண்ட் ஆகாது. இது எந்த ஆங்கிளில் வேணாலும் வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகிக்கும். லூப்ரிகேஷன் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் மேக்ஸிமம் வராது. உங்களுக்கு மற்ற பேலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரிங் வராது. CS205ங்கிற பேரிங் மட்டும்தான் கொடுப்பாங்க. செல்ஃப் அலைன்மெண்ட் பேரிங் வராது உங்களுக்கு. பாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மார்க்கெட்டில் 3க்கு 2 சைஸ் தான் அதிகமாக ஓடிட்டுருக்கு. அது இல்லாமல் வந்து 3க்கு 1 ஒரு சில ஏரியாவில் கேட்குறாங்க. தாராபுரம் ஒரு சில ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு 1 கட்டு சைஸும் கேட்குறாங்க. அது வந்து ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டுமே அவைலபிள் தான் இருக்குது. 3க்கு 2 சைஸும் அவைலபிள் இருக்குது, 3க்கு 1 சைஸும் அவைலபிள் இருக்குது. ரெண்டுமே வந்து ஸ்கேல் டைப்பும் இருக்குது, ஸ்கேல்லெஸ் டைப்பும் இருக்குது. ரெண்டுமே அவைலபிள் இருக்குது. இப்போ நம்ம ஸ்கேல்லெஸ் மாடல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு டிஜிட்டல் மீட்ரு வந்துடும்.
இதுலேயே வந்து உங்களுக்கு மேக்னெட் டைப்பும் வந்துடும். நம்ம டிராக்டர் மெக்கார்ட்லேயே அப்படியே அப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது என்னென்னா ஃபுல்லு கொஞ்சம் வந்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க. டஸ்ட்டு படாமல், மழை தண்ணி படாமல் அந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணிக்கிறோம், பேலரில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டரோட பேட்டரியில் வந்து ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து ஆட்டோமேட்டிக் ஒரு மாடல் இருக்குது, மேனுவல்னு ஒரு மோட் இருக்குது. ஆட்டோமேட்டிக் மோட் போட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக லோட் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் வந்து டச் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஹாரன் சவுண்டுக்கு பஸர் சவுண்டு கேட்கும். இந்த பஸர் சவுண்டு கேட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார் மூலயமா வந்து நூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளே சுற்ற ஆரம்பிச்சிடும். நூல் சுற்ற ஆரம்பித்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இது லோடில் இருக்கும்போது இந்த நூலோட சேர்த்து பிடிச்சிக்கும். இப்படி இந்தாண்ட ரவுண்டு போகும், இங்கேயே வந்து 2 சுற்று சுற்றும். திருப்பி இங்கே போகும்போது இந்த சென்சார் போகும்போது இப்படி போகும்போது ஒரு பஸர் சவுண்டு கேட்கும். இங்கே போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் இங்கே 2 சுற்று சுற்றும். இங்கே 2 சுற்று சுற்றிட்டு இதை கிராஸ் பண்ணும்போது இது ஒரு பஸர் சவுண்ட் கேட்கும். திருப்பி இங்கே வந்து நூல் கட் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கில் இது எல்லாமே நூல் கட்டான உடனே வந்து பின்னாடி வந்து பெல் ரிலீஸ் பண்ணிவிடும். உங்களுக்கு டோர் ஓப்பன் ஆகிடும். இதே நம்ம வந்து மேனுவல் மோடில் போட்டோம் அப்படின்னா பில்லு உள்ள லோட் ஆகிட்டு இருக்கு. இந்த பஸர் சவுண்டு கேட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சை அழுத்தணும் அப்படின்னா இந்த சுவிட்ச் அழுத்தும் போது உங்களுக்கு வந்து நூல் வந்து உங்களுக்கு லோடாக ஆரம்பிச்சிடும். நூல் வந்து லோடாகிற வரைக்கும் அழுத்தி பிடிச்சோம்னா இந்த சுவிட்சை அழுத்தி பிடிச்சோம்னா போதும். ஒரு 2-3 செகண்டு இந்த சுவிட்சை அழுத்தி பிடிச்சோம்னா பில்லு லோடாகிற வரைக்கும் அழுத்தி பிடிச்சோம்னா போதும். பில்லு அதே மாதிரி சேம் இந்த கேட்ச் போயிட்டு திருப்பி ரிட்டன் இங்கே வந்து நூல் கட்டான பிற்பாடு நம்ம இந்த இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல் உங்களுக்கு பொட்டி ஓப்பன் ஆகிக்கும். பட் இதில் வந்து ஆட்டோமேட்டிக் தான் பெட்டராக இருக்கும். ஆமாம், மேனுவலோட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பெட்டராக இருக்கும். ஆட்டோமேட்டிக் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. நீங்கள் வந்து பில்லு லோட் ஆனதுக்கப்புறம் டிராக்டர் நிறுத்திக்கிட்டிங்கன்னா மட்டும் போதும். அதுவே வந்து உங்களுக்கு நூலை சுற்றி கொடுத்து அதுவே வந்து உங்களுக்கு பொட்டி ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு பாரத் பேலரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி புஷ்லாக் டைப் வந்து நம்ம பிடிஓ ஜாயிண்ட்டு கொடுத்துட்ருக்கோம். நம்ம மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின் அழுத்திட்டு தள்ளுற மாதிரி இருக்கும். பாரத்தில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி புஷ்லாக் டைப்பை கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி அழுத்திட்டு நம்ம உள்ளே தள்ளிட்டு திருப்பி ரிலீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் டைப் வந்து இன்னும் யாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை. நம்ம மட்டும்தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே வந்து ட்ரையாங்குலர் டைப் பைப்பு தான் கொடுப்பாங்க. அது வந்து உங்களுக்கு அதிகமாக லோடு தாங்காது, சீக்கிரம் இந்த பைப் கிழிச்சிக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஸ்டார் டைப்பே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திக்னஸ் கொஞ்சம் ஹெவியாக வரும். உங்களுக்கு எம்ஜே இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புஷ்லாக் டைப் வந்து நம்ம மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். பாரத் பேலர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட் பனியனுக்கு லைஃப் டைம் வாரண்ட்டி. அது ஆஸ் யூஸ்வல் எப்போ எல்லா ஆரம்பத்துலேருந்து அதே சேம். அதே மாதிரி மாங்காய் பிளேட்டுன்னு சொல்லுவோம், டீ பிளேட்டு. அந்த மாங்காய் பிளேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. பொதுவாக எந்த ஒரு கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் பிளேட் இது வரைக்கும் யாருமே வந்து வாரண்டிங்கிறது இது வரைக்கும் மாங்காய் பிளேட்டுக்கு யாருமே கொடுக்கறது கிடையாது. பாரத்தில் மட்டும்தான் வந்து மாங்காய் பிளேட்டுக்கு 2 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேலர் கூட என்னென்ன கொடுப்போம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேலர் கூட வர்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ் கிட் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு டூல்ஸ் கிட்லேயே வந்து ஹேமரு, அல்லன் கீ, ஸ்பேனர் செட்டு, கட்டிங் பிளேயரு, அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அரிகம்பி, 2 அரிப்பட்டை, அதுக்கு உண்டான தேவைக்கான லோடு போல்ட்டு, அது எல்லாமே வந்து உங்களுக்கு டூல்ஸ் கிட்லேயே ஆட் ஆன் ஆகி வந்துடும் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து உங்களுக்கு பேலருக்கு வந்து கவர் பண்ணுறதுக்கான தார்பாலின்னு வந்து அடிஷ்னலாக வந்து அது கூடயே வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டூல் ஒன்று அடிஷ்னலாக நம்ம கொடுத்துருக்கோம். இது என்னென்னா நிறைய இடத்துல வந்து பில்லு வந்து பில்லை வந்து பில்லு அறுத்த உடனே போய் கட்டுவாங்க. பில்லு அறுத்த உடனே போய் கட்டும்போது என்ன ஆகும்னா மேலே வந்து காஞ்ச மாதிரி தான் இருக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈரமாக இருக்கும். ஈரமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய் உங்களுக்கு லோடாகி அப்படின்னு நிற்கும். லோடாகி நிற்கும்போது என்ன ஆகுதுன்னா கையை உள்ளே விட்டு இழுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம டூல் கிட்டோடய வந்து அடிஷ்னலாக வந்துடும் உங்களுக்கு. பாரத் பேலரில் அதை பார்த்தீங்கன்னா ஸ்கேல்லெஸ் டைப்பும் இருக்குது, ஸ்கேல் டைப்பும் இருக்குது. ஸ்கேல்லெஸ் பற்றி இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் டைப் பற்றி பார்க்கலாம். ஸ்கேல் டைப்பில் எப்பயும் போல் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஸ்வல் எல்லாமே சேம் ஒரே இதுதான். இப்போ ஸ்கேல் டைப் வந்து பார்த்திங்கன்னா
மற்ற கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பஸ் கொடுப்பாங்க. நம்மளது எல்லாமே வந்து பேரிங் டைப் கொடுப்போம். இப்போ வந்து நம்ம பாரத்தில் வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிஎஸ் மாடலை வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ட்வைன் வெண்டிங் சிஸ்டம். இது என்ன பண்ணுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்வைன் வெண்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நூல் வந்து உங்களுக்கு இந்த கிளிப்பில் வந்து அழுத்தி பிடிச்சிக்கும். இப்போ வந்து ஸ்கேல் வந்து லோடாகுது. லோடாகி போகும்போது என்ன ஆகும்போது இப்போ நூல் வந்து போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது இங்கேயே வந்து பிளேடில் கட் ஆகிடும். இங்கேயே ஒரு பிளேடு இருக்குது. இந்த பிளேட்லேயே உங்களுக்கு கட் ஆகிக்கும். இந்த பிளேட்லேயே உங்களுக்கு கட் ஆகிக்கும். கட் ஆகிட்டு இந்த ஸ்ப்ரிங்கே வந்து உங்களுக்கு அழுத்தி பிடிச்சிக்கும். ஆமாம், நூலை வந்து அழுத்தி பிடிச்சிக்கும். அதுக்கு எதனால் இந்த ஆப்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா நிறையா இதில் வந்து இப்போ ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூல் வந்து வெளியில் பறந்து விழுகுது, காற்றுக்கு வெளியில் பறந்து விழுந்தது, நூல் கட் ஆகுது, அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வருது. இப்போ இது போட்டிங்கன்னா உங்களுக்கு நூல் வந்து காற்றுல பறக்காது, இதுலேயே அழுத்தி பிடிச்சிக்கும். திருப்பி வந்து லோட் ஆனதுக்கப்புறம் ஸ்கேல் உள்ளே விழுகும் போது நூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் விழுந்துடும். பாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்வைன் வெண்டிங் சிஸ்டம் புதுசாக ஆட் ஆன் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ பாரத் பேலர் பொறுத்த வரைக்கும் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் டைப் வந்து 3 லட்சம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வித் சைடு கவரோட. சைடு கவர் ஒரு சில கஸ்டமர் வந்து சைடு கவர் இல்லாமல் தான் ஓட்டுறாங்க. அந்த சைடு கவர் இல்லாமல் வேணுங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2.95 பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி வந்து ஸ்கேல்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைடு கவரோட எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3.20 பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சைடு கவரோட. சைடு கவர் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 3.15 பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.